அதுவும் இந்த வெங்காயத்தால் அந்த நோசட் இந்த நட்ஸ் வந்து அதுவும் இந்த சாஸோட சாப்பிடும்போது வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு. அதாவது சமைக்காம ஒரு மீனை சாப்பிட முடியுமா, அது எப்படி சாப்பிட்றது, அது எப்படி சேஃபான வேலை, என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்து எப்படி செம்மையா சாப்பிடலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ற ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் எடுத்துருக்கிறது வந்து தும். ஸோ இது வந்து நீங்க ராவா ஒரு மீட்டை எந்த மீட்டை ராவா சாப்பிட போறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஸோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபா கட் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்றேன். இதுக்கப்புறமா கேமே ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த மீன் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ், அதை விட எக்ஸ்பென்சிவான ஒரு திங் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ட்ரூஃப். இதோட எக்ஸ்பென்சிவ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இது எக்ஸ்பென்சிவ். ஸோ இது வெறும் சாஸ் ஒரு இவ்வளவு டப்பாக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ இதோட எக்ஸ்பென்சிவ் வந்து நம்ம ஊரு காசுக்கு மேபி இந்தியன் ருபிக்கு இது மேபி ஒரு 55,000 வரும்னு நினைக்கிறேன். 55,000 இந்த சின்ன பாட்டில். ஸோ இது நான் யூஸ் பண்ண போறது இல்லை. இதுக்கு பதிலாக இதோட ஆயில் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ த ஃபிளேவர் அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட காஸ்டையும் சரி, இதோட அரோமேட்டிக்கையும் சரி, மதிப்பு கூட்டுறதுன்னு சொல்றதுல அது இதுதான் பண்ணும். ஸோ இது சேர்க்கறதுனால இந்த டிஷ் வந்து ஒரு ராயலான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுவும் இல்லாம இதோட காஸ்ட் வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எகிரிட்டே போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரு த்ரூஃப் அப்படின்னு நீங்க வேணா இன்டர்நெட்ல டைப் பண்ணி பாருங்க. ஒரு த்ரூஃப் வந்து ஒரு கிராம், அதாவது 5 கிராம் எவ்வளவு கனெக்ட் பண்ணி பாருங்க. கோல்டை விட அதிக எக்ஸ்பென்சிவான ஒண்ணு. இது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது வேற லெவல்ல இருக்கும். இது வந்து நீங்க உங்க ஃபுட்ல சேர்க்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல கூட்டிட்டு போகும். ஒரு ரிச் லெவல், ஆயில் லெவல் அந்த மாதிரி உங்களை கூட்டிட்டு போகும். சோ மேபி இது கிடைச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. நோசட், அதாவது இந்த நோசட் அப்படின்ற ஒரு நட்ஸ் இருக்குல்ல, சோ அது வந்து நான் சேர்க்க போறேன். இது சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் வந்து இது இன்னும் வந்து அதிகமாகும். சேர்த்து அதுக்குள்ள போடலாம். இது அப்படியே போடக்கூடாது, லைட்டா கிரஷ் பண்ணி போட்டீங்கன்னா அப்படியே சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பச்சை வெங்காயத்தாள் இருக்குல்ல, சோ அதை நான் இதுல சேர்க்க போறேன். சோ இதோட அரோமேட்டிக் வந்து வேற லெவல்ல தூக்கி கொடுக்கும். சோ இதை நான் கட் பண்ணி அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். அதனால எவ்வளவு சின்னதா வெட்ட முடியுமோ அவ்வளவு சின்னதா வெட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி இருக்கணும். சோ இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ஆலிவ் ஆயிலையும் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுல நான் என்னென்ன இன்கிரீடியன்ட் சேர்த்திருக்கேன் அப்படின்னா ஃபிஷ், அதாவது டூனா ஃபிஷ்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த ஃபிஷ், அது ராவான மீட், அதுக்கப்புறம் நுவாசெட், அதுக்கப்புறம் சிபிலே, அதுக்கப்புறம் வில்டு ட்ரூஃப், அதுக்கப்புறம் வில்டு ஒலிவ், அதுக்கப்புறம் சால்ட். இத்தனை இன்கிரீடியன்ட் சேர்த்திருக்கேன். சோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு, நான் மிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். இது வந்து மயோனஸும் இந்த ட்ரூஃப் இருக்குல்ல, இந்த ட்ரூஃபோட சோஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக தான், நீங்கள் ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது, லைட்டாக தான் எடுக்கணும். ஏன்னா அப்போதான் நீங்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து உங்களை டாமினேட் பண்ணிடும். ரொம்பலாம் சேர்த்துடக்கூடாது, லைட் பிஞ்ச் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சேர்க்கணும். இந்த மாதிரி லாஸ்ட் வச்சா லைட்டாக சால்ட் அண்ட் லைட்டாக வெங்காயத்தாள், அவ்வளோ முடிஞ்சிருச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ, வேற லெவல். எப்படி எனக்கு சொல்ல தெரியல. மேபி நீங்க இப்படி செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலாக இருக்கும். அதுவும் இந்த வெங்காயத்தால் அந்த நோசட், இந்த நட்ஸ் வந்து அதுவும் இந்த சாஸோட சாப்பிடும் போது வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு. மஸ்ட் ட்ரை திஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு வாட்டி ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்சுச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. I'm going to finish this.